ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதிசார குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். அப்படி நடக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சியில் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் 5 ராசிகள் இருக்குது. அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அது என்ன சார் அதிசார குரு பயிற்சி அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டு கிரகமும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டத்தை மாறும். இப்போ குரு பகவான் கடக வீட்டில் இருக்கார், ஒரு வருஷம் இங்கே தன்னுடைய பயணத்தை நடத்தணும். ஆனால் அவர் அதிசாரம்னா அதிவேகமாக நகர்ந்து சிம்ம வீட்டுக்கு வர்றாரு. சனி பகவான் இங்கே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு, 2.5 வருஷம் இருக்கணும். அவர் 2 வருஷம் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் தற்சமயம் கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். ராகு கேது 1.5 வருஷம், ஆனால் அவங்களும் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நவம்பர் மாதம் லாஸ்ட்டில், டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு மகர வீட்டுக்கும் கேது பகவான் கடக வீட்டுக்கும் போவாங்க. அது தனி வீடியோ நம்ம போடுவோம். இப்போ மெயினாக நம்ம பார்க்க போகிறது அதிசார குரு பயிற்சி. அப்படின்னா என்ன, குரு பகவான் ஒரு வருஷம்தான் ஒரு கட்டத்தில் பயணம் பண்ணணும். இந்த தடவை என்ன பண்ணுறாரு, அதிவேகமாக தன்னுடைய பயணத்தை வேகமாக நகர்த்தி சிம்ம வீட்டுக்கு வர்றாரு. எப்போ வர்றாரு, 20ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வர்றாரு. அதாவது நம்ம 21லேருந்து கணக்கு வச்சுக்குவோம். 21ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம், அதாவது அடுத்த 2027 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் சிம்ம வீட்டில் தான் பயணம் பண்ண போகிறார். கிட்டத்தட்ட 3 மாத காலம் இந்த குரு பகவான் சிம்ம வீட்டில் பயணம் பண்ண போகிறார். 3 மாதம் மட்டும்தான். கடக வீட்டில், தன்னுடைய நண்பர் வீட்டில், சந்திரன் வீட்டில் உச்சமாக இருந்த குரு பகவான் அதிசாரமாக அதிவேகமாக நகர்ந்து சிம்ம வீடு, அது அவருடைய நண்பர் வீடு, கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் இங்கே பயணம் பண்ண போகிறாரு. மறுபடியும் அவர் திரும்ப கடக வீட்டுக்கு போயிடுவார். ப்ராப்பரான குரு பயிற்சி 2027 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான். அது தனியாக நம்ம 12 ராசிக்கும் போடுவோம், தனி வீடியோ போடுவோம் வழக்கம் போல். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்களுக்கும் அந்த ராகு கேதுக்கும் 12 ராசிகளுக்கும் தனியாக வீடியோ போடுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதிசார குரு பயிற்சி. இப்படி வேகமாக வந்த குரு பயிற்சி என்ன பண்ணும்? பொதுவாக குருன்னா உங்களுக்கு தெரியும், புத்திரக்காரன், தனகாரன் சொல்கிறது. அப்போ அவர் வேகமாக நகர்ந்து சிம்மத்துக்கு வர்றார். அதுவும் சூரியனுடைய வீட்டுக்கு வர்றார், தன்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு வர்றார், கேது பகவானோட இணைகிறார். இந்த கட்டத்துக்குள்ளே கேது பகவான் நகர்ந்து போயிட்டுருக்கார். அப்போ இது குருவும் கேதும் சேர்ந்தால் கேல யோகம்னு சொல்லுவாங்க. சார் அது யாருக்கு சார் வேலை செய்யும்? அதுதான் பார்க்க போகிறோம். வேகமாக நகர்ந்ததுனால என்ன நன்மை அப்படின்னா, குருனா தங்கம், குருனா குழந்தை, குருனா பொருளாதார கிரகம், குருனா கோடிகளுக்கு அதிபதி, குருனா அவார்டு, பட்டம், பதவி, மிகப்பெரிய உயரிய நிலைக்கு போகிறது. குருனா நல்ல நேரம், குருனா உபதேசம். இவ்வளவும் யாருக்கு கிடைக்க போகுது? 5 ராசிகளுக்கு கிடைக்க போகுது. இந்த அதிசார குரு பயிற்சியை நீங்கள் வரவேற்கணும், இந்த 5 ராசிக்காரங்களும். அதில் முதல்ல எந்த ராசி, 2வது எந்த ராசி, 3வது எந்த ராசின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 2 வீடியோவாக வரும், ஒரே வீடியோ வர முடியாது, வாய்ப்பு குறைவு. ஆனால் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் தெளிவாகவும் அடிக்க போகுது அதிர்ஷ்டம், வரப்போகுது யோகம் யாருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேயர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இது எல்லாமே நம்ம பேசுகிறது பொது பலன் தான், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் கிடையாது. ஏன்னா குருவை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. சனி பகவான் இருக்கார், ராகு கேது இருக்குது, மாத கிரகங்கள்லாம் இருக்குது. பொது பலன் தான் பாருங்கள். நேயர்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். அதிர்ஷ்டம் அடிக்க போகிற இந்த குரு பயிற்சி சிறப்பான பலன்களை உங்கள் எல்லாருக்கும் தரணும்னு நான் நித்தம் வணங்கும் பிள்ளையார்பட்டி கற்பக பிள்ளையார், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த அதிசார குரு பயிற்சி வீடியோ, இதனுடைய பலன்கள் உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய. நான் சொல்ல போகிற ராசிக்காரங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அதிசார குரு பயிற்சி போடுங்கன்னு சொன்னதே. யாரும் இல்லை, நீங்கள் தான். கும்பராசி. கும்பராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கும்பம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கும்பத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம், நிறைய வியூஸ் போகுது. எனக்கு அதிக உற்சாகம் கொடுக்குறதே நீங்கள் தான். ஏன்னா கும்பராசியில் தான் ராஜராஜ சோழன் பிறந்தார்.
கும்பராசியில் தான் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த அப்படிலாம் நிறையா இருக்குது. அதை பற்றிக்குள்ளே போவான டைம் ஆகிடும். தன்னுடைய சமுதாயத்துக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தது யாருன்னா ராஜராஜ சோழன். அதே மாதிரி காமராஜர் திருமணம் செஞ்சுக்காமல் தான் இறந்த பிறகும் தான் பேர் சொல்லணுங்கிற மாதிரி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். அவர் பிறந்தது கும்பராசி. இப்படி கோபுரத்து மேல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயரிய பெயரை இருக்கக்கூடிய கும்பராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல சார் 7.5 சனி முடிய போகுது. இன்னொரு 1.5-2 வருஷம் இருக்குது. ஆனால் 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு தான். இப்போது குரு பகவான் சமசப்தம பார்வையாக 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். 6ல் இருந்த குரு 7ஆம் இடத்துல வந்து தன்னுடைய நண்பர் வீட்டில் உட்காந்து உங்களை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? சமமாக பார்க்குறார். 50% சமசப்தமாக பார்க்குறார். அப்போ குரு பார்வையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. என்ன சொல்லியிருக்காங்க? குரு பார்க்க கோடி புண்ணியம். அப்போ எல்லாம் கிடைக்க போகுது உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி. என்ன சார் கிடைக்கும்? முதல்ல இந்த குரு யார் உங்களுக்கு? 2ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி. 2ஆம் இடம்னா நம்ம பேசுறது, 2ஆம் இடம்னா தனஸ்தானம், 2ஆம் இடம்னா குடும்பஸ்தானம், கண்ணு பல்லு முகம். அவர் யார் உங்களுக்கு? குரு பகவான். அப்புறம் யார்? 11ஆம் வீட்டு அதிபதி. 11 என்ன? லாபம், ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம், சித்தப்பாவை சொல்கிற இடம், மருமகனை சொல்கிற இடம், தூர தேச பயணம், மாஸ்டர் டிகிரி, எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறது எல்லாம் குரு 11ஆம் இடம். அவங்க யார் உங்களுக்கு? 2க்கும் அவர் குரு 7ஆம் இடத்துல இருந்து சமசப்தமமாக ராசியை பார்க்குறான். இதை விட யோகம் யாருக்கு கிடைக்கும்? இப்போ போய் 7.5 சொல்லிட்டு இருக்கலாமா? என்ன மனசு கஷ்டமாக இருந்துச்சு? ராசியில் ராகுவும் 7ல் கேதுவும் இருந்து ஒரு சில தொந்தரவு கொடுத்துச்சு. லவ் பண்ணேன் சார், பிரிஞ்சுட்டோம் சார், விட்டுட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னீங்க. இல்லை சார் காதல் கல்யாணம் முடிஞ்சு சார், பிரிஞ்சிட்டோம் சார் ஒரு சிலர் சொன்னீங்க. இல்லை சார் முறையாகவே கல்யாணம் பண்ண பிரிஞ்சிட்டேன் சார் சொன்னீங்க. சார் நிச்சயமாச்சு சார், பிரிஞ்சிச்சு கிடைக்கல சார் சொன்னீங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணேன் சார், எல்லாருக்கும் கிடைச்சி எனக்கு கிடைக்கல சார்னு சொன்னீங்க. ஆக குழந்தை பாக்கியம் லேட்டாகுது சார் சொன்னீங்க. இப்போ இந்த தடைகள் அத்தனையும் தகர்ப்பொடியாகி இது எல்லாம் கிடைக்க போகுது. காதல் திருமணம் உண்டு, நிச்சயத்த திருமணம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவீங்க. ஏன்னா ராசியில் ராகு கேது இருந்தப்ப லட்சத்தில் ஒருத்தருக்கு பிரிஞ்சிங்க. ஏன்? ராசியில் ராகு 7ல் கேது. ராகு கேது ஒட்டுமா? தலையும் வாழும் ஒட்டுமா? ஒட்டாது. விட்டு கொடுத்து போங்கன்னு சொன்னேன், ஒரு சிலர் கேட்கல. ஆக பிரிந்த கணவர் மனைவி ஒன்று சேருவீங்க. 2ஆம் தாரத்துக்கு முயற்சி பண்ணுறேன் சார்னு யாராவது லட்சத்தில் ஒருத்தர் நினச்சா அதுவும் நடக்கும். ஏன்? குருவே 7ல் வந்து உட்காந்துட்டாரு. ஆச்சார கிரகம் 7ல், ஒழுக்கமான கிரகம் 7ல், நல்ல நேரம் சொல்லக்கூடிய கிரகம் 7ல். அப்போ நல்ல நேரம் வந்துருச்சு தானே. 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதி குருன்னு சொன்னேன், அவர் உங்களை பார்க்குறாரு. அப்போ குடும்பம் அமையும்ல. தனகாரன் தனஸ்தானம் சொன்னேன், அந்த குரு உங்களை பார்க்குறாரு. அப்போ பணம் கிடைக்கும்ல, பணம் கொட்டும்ல. 11 கூடிய லாபாதிபதினு சொன்னேன், ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் சொன்னேன். பணம் வந்தால் மகிழ்ச்சி தானே, குடும்பம் அமைஞ்சா மகிழ்ச்சி தானே, உயர் கல்வி கிடைச்சா மகிழ்ச்சி தானே. 7ஆம் இடம்னா நீங்கள் போய் சம்மந்தப்படுற இடம் எல்லாம் 7. அந்த இடத்துக்கு குரு வந்ததுனால ஓட்டு போடுற மக்கள் 7, மக்களோடு தொடர்புள்ள தொழிலில் இருக்கவங்களுக்கு 7, சம்பந்தியை சொல்கிறது 7. ஏன்? கணவன் மனைவியை சொல்கிற இடமும் 7. ஆக 7ஆம் இடத்துல இருக்க குரு கேதுவோடு சேர்ந்து கேதுவால் இருந்த பாதிப்பை குறைச்சி ராகுவை பார்க்கும்போது பிரம்மாண்டமான சிந்தனை, ஆசைகள் நிறைவேறும். ராகு சந்திரன் சேர்ந்தாலே மனசு நல்லாயிருக்கும். சந்திரன்னா மனசு, ராகுன்னா பிரம்மாண்ட கிரகம். யார் பார்க்க போகிறா? குரு பார்க்க. சார் ஒரு சிலருக்கு ஏற்கனவே கிடைச்ச அரசாங்க வேலையை விட ராகுன்னா ரிவர்ஸ் கிரகம், திரும்ப மீண்டும் கூப்பிட்டு பழைய வேலைக்கு இதோட பெரிய வேலைக்கு வாப்பான்னு கூப்பிடுவாங்க. அல்லது எனக்கு கிடைக்கல சார், எனக்கு பின்னாடி உள்ளது கிடைச்சின்னா இப்போ மறுபடியும் உங்களை கூப்பிட்டு அந்த வேலையை கொடுப்பாங்க. அல்லது வரக்கூடிய அரசு தேர்வில் நீங்கள் இப்போ தேர்வு எழுதி அந்த நபரோட நீங்கள் பெரிய வேலைக்கு போவீங்க. எல்லாம் நடக்கும். ஏன்? ராகு கேது ரிவர்ஸ் கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம். இப்போ குரு பார்க்கறதுனால ரிவர்ஸ் திரும்ப ஆகி உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். அப்போ நல்ல கல்வி யோகம் உண்டு, ஞானம் கிடைக்கும்.
7ல் கேது இருந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக பல விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஞானம் கிடச்சிச்சு, அனுபவம் கிடச்சிச்சு. ஏன்டா அப்படி பண்ணோம், ஏன்டா இதை பண்ணோம், ஏன்டா அதை பண்ணோம், ஏன்டா வீட்டை விற்றோம், ஏன்டா வீட்டை வாங்கினோம், வண்டியை விற்றோம், இப்படி ஏன்டா அவரை பகைச்சிக்கிட்டோம், இப்படி ஒரு ஞானத்தை கொடுத்துருப்பார் கேது. இப்போ குரு சேர்றதுனால குருனா அறிவு, கேதுனா ஞானம், ராகுனா பிரம்மாண்டம், எல்லாம் ஒன்று சேருது. ஆக நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி கோபுர ராசி, டவர் ராசின்னு சொல்லுவேன். இந்த 3 மாதத்தில் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் கிடைக்கும். நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. அரசு பணி உண்டு, அரசாங்கத்தில் பதவி உயர்வு உண்டு. எம்எல்ஏ ஆகிட்டேன் சார், மந்திரி ஆக முடியல, நான் இப்போ உங்களை கூப்பிட்டு மந்திரி பதவி கொடுப்பாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதிர்ஷ்டம் வரும் ராசியில் கும்பம் கண்டிப்பாக 3வது இடத்துல வெற்றி அடையும். நீங்கள் வழிபட வேண்டியது அண்ணாமலையார் வழிபாடு, உண்ணாமலை தாய் வழிபாடை பண்ணுங்க. குருவோட கேது சேர்றதுனால பிள்ளையார் பட்டி போய் வாங்க. ராசியில் ராகு இருக்கிறதுனால குரு பார்க்கறதுனால கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் போய் வாங்க. இந்த குரு பேச்சியை கொண்டாடுங்க. ஓம் நம சிவாய. இப்போ அதிர்ஷ்டம் வரும் ராசிகள் இந்த 3 மாதத்துக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு இல்லை. இப்போ 3 ராசியை பார்த்துட்டோம். 4வது ராசி யாருன்னா துலாம் ராசியே. எங்கிய உள்ளங்களை இன்பத்தி ஆழ்த்திட வந்துவிட்டது குரு பயிற்சி. சார் என்ன சார் சொல்கிறீங்க, துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டமா சார், 2-3 மாதமாக சரியில்லையே சார்? உண்மை, துலாம் ராசிக்கு நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க போகுது. அது நான் சொன்ன மாதிரி அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து புது வருஷம் பிறந்து பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. ரெடியாக இருங்க. சரி, என்ன சார் கிடைக்கும்? முதல்ல காதல் கைகூடும். என்ன சார் எடுத்தவொடனே இனிப்பான செய்தி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 11ன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேசியிருக்கோம். ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம், எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறது, பெயர் புகழ் பட்டம் பதவி, நம்ம தேவையான அளவுக்கு சம்பாரித்து சேர்த்து வைக்கிறது 11ஆம் இடம். மகனுக்கு, மருமகனுக்கு, பேரனுக்கு, பேத்திக்குன்னு எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறது, எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறது, தங்கத்தை சேர்த்து வைக்கிறது, இடம் வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, எல்லாம் 11. அதனால தான் அதை ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் வச்சான். அதனால் அங்கே போய் யார் வர்றா? குருவே வர்றார். தனகாரன் வர்றார், புத்திரக்காரன் வர்றார், நல்ல நேரம் சொல்கிறவர் வர்றாரு. இப்போ இதெல்லாம் நடக்குமா இல்லையா? 11ஆம் வீட்டுக்கு. சரி, 11ஆம் வீட்டுக்கு வந்த குரு யார்? முதல்ல உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி குரு. 3ன்னா என்ன? சுய முயற்சி, அதான் 3. கம்யூனிகேஷன், புரோக்கிங், செல்ஃபோனு, கை எழுத்து, பேப்பர், போஸ்ட் ஆஃபீஸ், கொரியர், இப்படி சொல்லிட்டே போகலாம். செல்ஃபோனு 3ஆம் இடம். சரி, கமிஷன், வருமானம் 3ஆம் இடம். அந்த வீட்டுக்கு அதிபதி 16ஆம் வீட்டுக்கு வந்தால் இதனால உங்களுக்கு லாபம் உண்டா இல்லையா? 11ன்னா லாபம் சொன்னேன். அப்போ 3ஆம் வீட்டு அதிபதி 11க்கு வந்திருக்காரு, அவருக்கு திரிகோணத்தில் வந்திருக்காரு. இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. சரி, அவர் 3ஆம் வீட்டு அதிபதின்னு சொன்னேன். எங்கே பார்க்குறாரு? 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 3ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னா என்ன? சுய முயற்சி. 5ஆம் இடம்னா என்ன? ஆசை, ஆழ் மனசு, விருப்பம், காதல், இது எல்லாம் 5ஆம் இடம். 7ஆம் இடம்னா என்ன? நீங்கள் போய் சம்பந்தம் படுற இடம், நீங்கள் தொடர்பு வைக்கிறது 7ஆம் இடம். திருமணம் 7ஆம் இடம், கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம், ஓட்டுப்படுற மக்கள் 7ஆம் இடம், வியாபாரம் 7ஆம் இடம், தராசு 7ஆம் இடம். ஆக 3ஆம் வீட்டு கிரகம் 5ஆம் வீட்டையும் பார்த்து 7ஆம் வீட்டையும் பார்த்தா காதல் உண்டு. யாராவது காதல் பண்ணிட்டு இருந்தேன் சார், அது கொஞ்சம் பிரேக் ஆகி போச்சு சார் அப்படின்னா இப்போ மீண்டும் பேசுனீங்கன்னா அதற்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு அதில் ஜாதகத்தில் வாய்ப்பு இருந்தால். சரி, இல்லை சார் கல்யாணம் லேட் ஆகிட்டே இருக்குது சார், பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார், தருங்களாயிட்டு இருக்குது சார்னா இந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும், அல்லது நிச்சயார்த்த மாதிரி நடக்குமுங்க. ஆவணியில் இல்லைன்னாலும் கார்த்திகையில் நிச்சயம் பண்ணுவீங்க, தை பிறந்தோன்னே கல்யாணம் பண்ணுவீங்க, இது நடக்கும். நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, சார் 4ஆம் இடத்தை பார்க்குது, வீடு வாங்கலாம், 5ஆம் இடத்தை பார்க்குது குரு பகவான், அப்போ பூர்வீக சொத்து கிடைக்கும், உயர்கல்வி போகலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ன்னா என்ன? குழந்தை. 5ஆம் இடம்னா குழந்தைய கொடுக்குற இடம். குரு யாரு? குழந்தைய கொடுக்குற கிரகம். அப்போ சூரியன் வீட்டிலேருந்து கொடுக்குது, ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கு? துலாம் ராசிக்கு. 5ஆம் இடம் உயர்கல்வி,
நான் வெளியில் போய் படிக்கணும் சார், வெளி மாவட்டம் போகணும், வெளி மாநிலம் போகணும், போகலாம். 5ஆம் இடம் அவார்டு உங்களுக்கு அலுவலகங்கள்லையோ அல்லது சமுதாய பணியிலையோ, ஏன்னா சமுதாயம் 7ஆம் இடம், அதையும் குரு பார்த்த 5ஆம் இடத்தையும் பார்த்த ஒரு நோட்டரி பப்ளிக்கு, இல்லை ஒரு வர்த்தக சங்கம், இல்லை ஒரு கோவில் நிறுவனம், இல்லை கோவில் ஸ்தலங்கள், இது மாதிரி இடங்களில் உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும். ஆக திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. சார் 5ஆம் இடம் தான் அரசாங்கத்தை சொல்கிறது, 5ஆம் இடம் தான் அரசியலை சொல்கிறது. ஏன் 5 வருஷத்துக்கு தேர்தல் வருதா, அப்போ அரசியலில் பதவியோ, 5ன்னா ஆன்மீக பணி, ஆன்மீகத்தில் பதவியோ, அரசாங்கத்தில் பதவியோ உண்டு. ஏற்கனவே ஆல்ரெடி ராகு அங்கே இருக்கார், பிரம்மாண்டமான கிரகம், 5ஆம் இடத்தை விரிவுபடுத்திட்டு இருக்கார், படிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கார், அதை குருவும் பார்க்குறார். அப்போ லாபம் கொட்டி கிடக்குது. சார் உங்களுக்கு 10க்கு 2ஆம் இடத்துல குரு வந்ததுனால நீங்கள் செஞ்ச தொழிலில் லாபம் இல்லைன்னு சொன்னீங்க, நிறையா பேர் ஜாதகத்தை அனுப்பி கூட கேட்டீங்க. இப்போ அந்த குரு 11க்கு வந்திருக்காரு, 10ஆம் இடத்துக்கு 2க்கு வந்திருக்காரு, அப்போ லாபம் அதிகமாக இருக்கும். 9ஆம் இடத்துக்கு அது 3, அப்பா முயற்சினால நிறைய லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 4ஆம் இடத்துக்கு 2, அம்மாவுக்கு வேலை கிடைக்கும், அல்லது அம்மாவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அல்லது அம்மாவோட வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 3ஆம் இடம் தம்பி தங்கச்சியை சொல்கிறது. அந்த கிரகம் 11 லாபத்திலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குது. உங்களுக்கு தம்பின்னு சொன்னால் 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை, உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இது 5ஆம் இடம், உங்களுக்கு 3ஆம் இடம். நீங்களே 11ல் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ கிடைக்கும், அல்லது கரு உருவாகும். ஆக இப்படி சொல்லிட்டு போகலாம். துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பம். 3 மாதத்தை பயன்படுத்திக்கங்க. இந்த 3 மாதத்தை பயன்படுத்தி கொண்டாடுங்க. அது துலாம் ராசிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு, குருவாயூர் வழிபாடு, குருவித்துறை வழிபாடை பண்ணுங்க. இந்த அதிசார குரு பயிற்சியில் அதிர்ஷ்டம் பெறும் ராசியில், அதிர்ஷ்டம் கொடுக்க போகிற ராசியில், அதை அனுபவிக்க போகிற ராசியில் 5வது ராசி யார் அப்படின்னா கடக ராசி தான். அப்படியேங்கப்பா பெரிய மூச்சழுத்து விட்டுக்கலாம் நீங்கள். ஏன்னா கடந்த 2 வருஷமாக ஜென்ம குரு ராசியில் குரு, அதுக்கு முன்னாடி 12ல் குரு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி கண்டச்சனி, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நல்லா இல்லை. ஆனால் இப்போ 1 வருஷம் 2 வருஷமாக கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் கிளியர் ஆகலை, செட்டில் ஆகலை. அப்படிங்கிறது யார்? கடக ராசி தான். உங்களுக்காகவே இந்த குரு பயிற்சி, அதிசார குரு பயிற்சி வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார். எந்த ராசியாக இருந்தாலும் குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி யார் இருந்தால் கேது மட்டும் இருக்கார். ராசிக்கு 2ல் இருந்து பேச தெரியாமல் பேசி வம்புல மாட்டிக்கிட்டு சண்டை சச்சரவு, பொருளாதார இழப்பு, நிறைய பேருக்கு வர வேண்டிய பழைய பாக்கி வரல. வரும்னு நினச்சிருந்த இடத்துல கூட நீங்களாக பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கிட்டீங்க. ரொம்ப பேர் கீழே வேலை பார்க்குற ஸ்டாஃபுகள்கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பேர் எடுத்தீங்க. கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன், கீழே இருக்க சூப்பர்வைசரை பாய்ச்சிக்கிறது, ஒரு டைரக்டராக இருக்கேன், கீழே இருக்க அலுவலக நண்பர்களை பாய்ச்சிக்கிறது, இப்படி நிறைய தேவையில்லாத கெட்ட பேர் எது கேது நறுக்குன்னு பேச வச்சு கொடுத்துருக்கோம். ஆனால் ஜென்மகுரு ஊர் மாறி போனது, தேவையில்லாமல் மாற்றிக்கிட்டது, வேலைக்கு போகாமல் இருந்தது, வந்த வேலையை விட்டது எல்லாம். 12ல் குரு நிறைய விரைய செலவு சார். வீடு கட்டுறேன்னு அதில் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. என் மகனை காலேஜில் சேர்க்குறேன்னு சொல்லி அவன் பணம் கட்டி சேர்க்கல, படிக்கலை, வைக்கலை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை, அவமானம், அசிங்கம், கெட்ட பேர், இதெல்லாம் நடந்துச்சுங்க. ஆனால் இந்த வந்திருக்க குரு பயிற்சி நான் சொல்கிறேன், அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். 3 மாதத்துக்குள்ளே நான் சொன்ன மாதிரி இந்த 2-3 வருஷத்தில் என்ன அவமானம் அசிங்கப்பட்டீங்களோ அத்தனையும் மாறி பழைய நிலைமைக்கு வருவீங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை கிடைக்கும். ஏற்கனவே ரொம்ப பேருக்கு வேலை கிடச்சி நிம்மதியே இல்லை சார், ஏண்டா அந்த வேலை கிடச்சிச்சின்னு இருக்குது சார் சொன்னீங்க. இப்போது இந்த வேலை பரவாயில்ல சார், நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை சார் நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் அப்படின்னா உண்டு, ப்ரொமோஷன் உண்டு. ஏன்னா குரு இடத்தை மாற்றி ப்ரொமோஷனை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, தனகாரனே தனஸ்தானத்துக்கு வந்ததுனால பணம் கிடைக்குங்க, பணம் தாராளமாக கிடைக்கும். உங்களுடைய தேவைக்கு ஏற்ப வருமானத்துக்கு குறைவில்லை. நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாம் கிடைக்கும். முதல் குடும்பம் நல்லா இருக்கும், குரு உங்கள் பேச்சு நல்லா இருக்கும். ஏன்னா குரு ஆச்சார கிரகம், ஆன்மீக கிரகம். மந்திரங்கள் சொல்கிறது, ஆசிரியர் பணி பார்க்கறது, உபதேசம் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பேச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது. கேதுவோடு சேருது,
ஞானம், நல்ல ஞானம், அருமையான ஆன்மீக பேச்சு பேசுவீங்க, மந்திரங்கள் சொல்லுவீங்க. சரி, இந்த குரு யார் உங்களுக்கு? 6ஆம் வீட்டு கிரகம், 9ஆம் வீட்டு கிரகம். எங்கே பார்க்குது? குரு டைரெக்டாக 6ஆம் இடத்தையே பார்க்குது. அடுத்து உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது. அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான். 5ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். அதாவது ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி குரு. 6 பார்க்குறார். முதல்ல எதிரி இல்லை. 6ஆம் இடம்னா கடன், நோய், வம்பு, வழக்கு. குரு பார்த்தா கோடி நன்மை, எதிரி இல்லை. பழைய கேஸ் ஏதாவது 1 2 இருந்துச்சுன்னா, சொத்து கேஸு இல்லை வேலையில் கேஸு வழக்கு இருந்துச்சுன்னா சால்வ்டு. உங்களுக்கு சாதகமாக பேச்சுவார்த்தையில் இன்னும் சீக்கிரம் சாதகமாகும். இல்லைனாலும் கோர்ட்டில் இருந்தாலும் சாதகமாகும். அப்போ வம்பு வழக்கு இல்லை, கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாகும். கடன் இல்லை, 1 ரூபா கூட கடன் இல்லைன்னு நிலைமை வரும். அதே மாதிரி புதிய சொத்து வாங்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஜாப் கிடைக்கும், வேலை. ஏன்னா 6ஆம் இடம் தான் சர்வீஸ். நல்ல ஜாப் கிடைக்கும். அல்லது நீங்கள் இருக்கிற வேலையிலேயே நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஏன்னா குருனா பொருளாதார கிரகம், மரியாதைக்குரிய கிரகம். 6ஆம் இடம் தான் அன்னதானம். நல்ல அன்னதானம் செய்வீங்க, நீங்களே அன்னதானத்தை நடத்துவீங்க, அதுக்கு நன்கொடை கொடுப்பீங்க. 6ஆம் இடம் அன்னதானம் மட்டும் இல்லை, சாப்பிட்றது 6ஆம் இடம். அப்போ நல்ல அன்னதான சாப்பாடு நீங்களே சாப்பிடுவீங்க. 6ஆம் இடம் தான் சஷ்டி, முருகன் வழிபாடு அதிகமாக பண்ணுவீங்க. சொல்லிகிட்டே போகலாம். அடுத்து குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல ராகு இருந்து, ஏற்கனவே சனி இருந்து நிறைய அவமானம், கஷ்டம், ஜெயிலை தவிர பாக்கி எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ எதுவும் கிடையாது. அந்த 8ஆம் இடத்தை ரகசியம் சொல்கிற இடத்த குரு பார்க்க போகிறார். குரு யார்? பாக்கியாதிபதி பார்க்க போகிறாரு. அப்போ அவமானமெல்லாம் மறைஞ்சி, கஷ்டமெல்லாம் மறைஞ்சி, நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் 2 மடங்காக கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடம்னா 1, 9ஆம் இடம்னா 2. அடுத்து 9ஆம் வீட்டு கிரகம் குரு, பாக்கியாதிபதி குரு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம். இல்லை சார், எனக்கு ஒரு தடுங்கலாகி போச்சு அப்படின்னா 2வது திருமணம் பண்ணலாம். சார் லேட்டாகுது சார், படிப்பு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியலில் நான் நினச்சது கிடைக்கல சார், இப்போ கிடைக்கும் சார். என்ன கேட்டாலும் கிடைக்கும் சார். தனஸ்தானத்துக்கு குரு தனகாரன் வந்துட்டார். குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகம். சார் உங்கள் பிள்ளைங்க இப்போ நல்லா படிப்பாங்க, உங்கள் பிள்ளைங்கனால உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அவங்க எதுலேயோ ஒரு அவார்டு வாங்க போகிறாங்க, அதில் பேர் கிடைக்கும். சார் உங்கள் பேரே வீடியோவில், பேப்பரில் நல்ல விஷயத்துக்கு வரப்போகுது. இது நடக்கும் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே. அல்லது உயரிய பொறுப்பு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அல்லது இந்த இடத்துக்கு இவரை போட்டால் தேவையில்லைன்னு உங்கள் மேல் நிர்வாகம் நினைக்கும். சரி, ப்ரமோஷன் உண்டு. அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்குது. 9ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்குது, தொழில் ஸ்தானத்தை. அப்போது இது வரைக்கும் ரொம்ப கஷ்டம் சார், நஷ்டத்தில் இருந்தேன் சார், தொழில் முதல் போட்டு. இல்லை சார் பரவாயில்ல, 1 வருஷமாக லாபம் இல்லை, ஆனால் தொழில் பரவாயில்ல. இப்போது லாபம் கொட்ட போகுது. ஏன்? குருவே தொழில் ஸ்தானத்தை பார்க்குது, தனஸ்தானத்திலிருந்து பார்க்குது. கோடியாக சம்பாதிக்க போகிறீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க லட்சக்கணக்கில் முதல் போட்டிருக்கேன், கோடி கணக்கில் முதல் போட்டிருக்கேன்னு சொல்கிறவங்க நிறைய பணம் கொட்ட போகுது. தொழில் விருத்தியாகும், மறந்துடக்கூடாது. 2ஆம் வீட்டில் குரு இருக்குது, அவர் 9 கூடையவர், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது ஒரு கிட்டத்தட்ட தர்ம கர்மாதி யோகம் கூட சொல்லலாம். ஆக ஆள் அழகாக இருப்பீங்க, கடகராசிக்காரங்க ஏற்கனவே அழகாக இருப்பீங்க. குரு 2ல் உட்காந்துருக்காரு, முகம் அழகாக இருக்கும், உங்கள் பேச்சு அழகாக இருக்கும், பணம் பாரி இறப்பீங்க. சில பேர் சார் பணம் வரும், ஆனால் நீங்களும் செலவு பண்ணணும் நல்ல விஷயங்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுத்து உதவணும். 2ஆம் இடத்துல யார் இருக்கா? கேதுன்னா யானம். அப்போ ஆன்மீகவாதிகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 6 கூடையன் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏழை குழந்தைகளுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த அதிசார குரு பேச்சியை கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபட வேண்டியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சஷ்டி 6ஆம் இடம் முருகன் வழிபாடை பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய.